நெயில் பாலிஷ் கெட்டியாகிவிட்டால் தூக்கி போடாதீங்க, பெர்ஃப்யூம் போதும். டிப்ஸ் எல்லாம் வேற லெவல். நெயில் பாலிஷ் கெட்டியா ஆகிடுச்சுன்னா உடனே தூக்கி எறியாதீங்க. அத சரியா ஹேண்டில் பண்ணாலே பழைய பாலிஷ் புதுசா மாறிடும். பாட்டிலை திறந்த போது கடினமா இருப்பதா கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதுல கொஞ்சம் பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அல்லது ஹேர் மிஸ்ட் போட்டுடுங்க. அத நெயில் பாலிஷ் பாட்டில்ல சிறிது தெளிச்சு நன்றாக மூடி சில நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நன்றா குழுக்குங்க. அப்போ பாருங்க, அந்த பாலிஷ் புதுசா வாங்கின மாதிரி மென்மையாகிவிடும். நிறமும் பிரகாசமும் அப்படியே இருக்கும். சில சமயம் இன்னும் நல்லா ஒட்டும். நெயில் பாலிஷ் போட்டுட்டு அது உலரணும்னு காத்திருக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு. ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீர் வச்சு பாலிஷ் போட்டவுடன் கைய அதுல மூழ்க வச்சிடுங்க. 3 நிமிஷத்திலேயே பாலிஷ் உலரும். பளபளப்பும் நீடிப்பு தன்மையும் ரொம்ப நேரம் இருக்கும். அதோட இன்னொரு விஷயம், பாலிஷ் பாட்டில திறந்தபடியே வைக்காதீங்க. அப்படி வச்சா கெட்டி ஆகிடும். ஒவ்வொரு முறையும் போட்டுட்டு முடிச்சதும் நன்றாக மூடி வச்சுட்டு குளிர்ந்த இடத்துல வையுங்க. கால் நகத்துக்கு பாலிஷ் போடுறவங்க சிறிது வெள்ளை வினிகரை நகத்தில் தடவி விட்டா பாலிஷ் நீண்ட நேரம் அழியாம இருக்கும். இப்படி கொஞ்சம் கவனமா இருந்தா நம்ம வீட்டிலேயே நெயில் ஆர்டிஸ்டாக மாறலாம்.